வெண்மையும் மென்மையும் கைகோர்க்கும் தருணம். கோடையும் குளிர்காலமாகும். சம்மர் ஸ்பெஷல் பியோர் காட்டன் ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ். குருவுக்கு பாத பூஜை செய்வதனால என்ன நன்மை சாமி? நம்முடைய தமிழக பண்பாட்டில் குருவுக்கு முக்கியமான இடம் உண்டு. குருவும் தாரமும் அமைவது அவனவன் தலைவிதி என்று சித்தர்கள் கூறுகின்றார்கள். எந்த குரு அமையணுங்கிறது அவனுடைய வினையை பொறுத்துத்தான் இருக்கும். எத்தனையோ ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்தில் ஒரு குரு மாத்திரம் இருக்க மாட்டார், ஏகப்பட்ட குரு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் அவனை பக்குவப்படுத்தி முடிவில் அவன் அந்த தன்னை உணர்தல் அல்லது இறைவனை உணர்தல் என்ற நிலைக்கு அவனை பக்குவப்படுத்தி விடுவார்கள். அம்பாள் தன்னுடைய திருவடியை அவ்வளவு எளிதாக யாரும் அந்த பூஜை செய்வதற்கு அவள் அனுமதிப்பதில்லை. குகையில் கோடான கோடி வருடங்கள் தவம் இருக்கக்கூடியவர்கள் கூட அம்பாளுடைய திருவடியை பூஜை செய்ய இயலவில்லை என்று வருந்துகின்றார்கள். தேவரும் மூவரும் காணாத திருவடி அவளுடைய திருவடி என்று சொல்வது. எதற்காக பாத பூஜை என்று சொன்னால் திருவடிக்கு பூஜை செய்தல் அப்படின்னு அர்த்தம். எதை கொண்டு பூஜை செய்வது அப்படின்னு கேட்டால், இந்த பூசை பொருள்கள் எல்லாம் வைத்து அவர்கள் பாதத்திற்கு பொட்டிட்டு வணங்குகின்றார்கள் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் உண்மையில் குருமார்கள் எதை விரும்புகிறார்கள் என்று சொன்னால், உன்னுடைய மனதைத்தான் நீ படைக்க வேண்டும். அவருடைய பாதத்தில் எல்லா தீய குணங்களையும் விட்டுட்டு உன்னை அர்ப்பணிக்கிறது, சரணாகதி அடைகிறது தான் அந்த பாத பூஜையினுடைய நோக்கம். சில நேரங்களில் அந்த சீடர்களோ அல்லது பொதுமக்களோ குரு இருக்கும் இடத்தை தேடி வந்து பாதத்தை பூஜை செய்தல் ஒரு மரபு. அதைவிட ரொம்ப விசேஷம், குருவானவர் ஒருவரை தேடி வந்து தன்னுடைய பாதத்தை அப்படியே பூஜை பண்ணிக்கோன்னு சொல்கிறது. அவன் எவ்வளவோ புண்ணியம் செய்திருக்கணும், அப்போ தான் அது கிடைக்கும். ஒரு அறையில் படுத்திருக்கிறாங்க, நாயன்மார்கள் பலருடைய தலையில் சிவபெருமானுடைய திருவடி படுகிறது. அதனால் இந்த பாத பூஜையினால் என்ன நன்மை வருகிறதுன்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னர் நான் இல்லத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஒரு 7-8 பேர் வர்றாங்க. அதில் ஒரு பெண்மணி வருது. வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தவொடனே முருகப்பெருமானுடைய வேல் இருக்கு. அந்த பெண் அந்த இடத்துல வரும்பொழுது நான் இங்கேருந்து பார்க்குறேன், அந்த பெண்ணுக்குள்ளேருந்து ஒரு உருவம் அவளிலிருந்து வெளியே போகிறது. ஏன்னு கேட்டால், அந்த பெண்ணுக்கு யாரோ தீய செய்வனைகள் செய்திருக்கிறார்கள். அதனால் அந்த கெட்ட சக்தியானது அந்த வேலை தாண்டி உள்ளே வர முடியவில்லை. அவள் அதுக்கப்புறம் வந்து தான் பாதத்தை தொட்டு பூஜை செய்கிறார். சில குருமார்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய பாதத்தை தொடுறதுக்கு அவர்கள் அனுமதிக்கிறதே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ அந்த பிரகாசம் சுவாமிகள் சுவாமி மலையில் இருக்கார், அவருடைய பாதத்தில் நீங்கள் எளிதில் தொட முடியாது. ஏன்னு கேட்டால், இவனுடைய கர்மா சில நேரங்களில் குருவையே பாதிக்கும். அப்படி வந்துடுது. ஏன்னா அவ்வளவு கர்மங்களை வினைகளை உடையவனாக இந்த பக்தன் இருக்கின்றார். இப்போ அவங்க போய் தொட்டு அந்த சில பேர் தொடுவதற்கு அனுமதிக்கிறார்கள் பாதத்தை. அம்மா என்ன செய்கிறாருன்னா, கருணையோடு எந்தெந்த மக்கள் வருகின்றார்களோ, இதில் நீங்கள் பார்க்கணும், மேல் ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் பாத பூஜை செய்யணுங்கிறது இல்லை. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களும் எல்லா தொழில் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் பாத பூஜை செய்வதற்கு அவர்களுக்கு தகுதி வந்துடுது. என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், அவர்கள் கொண்டு வர்ற குங்குமமும் சந்தனமும் பன்னீரும் அவர்கள் கொண்டு வந்து பாதத்திலே பொட்டுட்டு வணங்குகிறார்கள். வணங்கும் பொழுது முதல்ல நடக்கிறது என்னன்னு கேட்டால், அந்த சாதகன் யார் ஒருத்தன் பாத பூஜை பண்ணுறானோ, எந்த நேரத்தில் குருவின் திருவடியை தொடுகிறானோ அந்த நேரத்திலேயே he is purified.
அவன் தூய்மை அடைந்தவனாக ஆகிறான். எப்படி தூய்மை அடைந்தவனாக ஆகிறான் அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் அழுக்குடையவனாக இருந்தானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ தூய்மை அடைதல் என்ன கேட்டால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறான், மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது அவன் நல்ல எண்ணங்கள் உடையவனாக இருக்கிறான். அப்புறம் கொஞ்சம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போனவொடனே அவனுடைய எண்ணம் தெரியுது. இன்னும் இன்னர் கான்சியஸ்னஸ்குள்ளே போகும் பொழுது அவன் எத்தனையோ எண்ணங்கள் உடையவனாக இருக்கிறான். இது எல்லாமே குருவுக்கு தெரியும். அங்கே வந்தவுடனே அவர் பாதத்தை தொட்ட உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் நீக்கிடுவார். பாதத்தை தொட்ட உடனே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அதை சிலர் உணரலாம், சிலர் உணராமல் போகலாம். அந்த வைப்ரேஷனால் என்னாகும்னா அவனுக்கு நேர்மறையான ஆற்றல்கள் கூடிடும், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கூடிடும். அவன் வரும்பொழுது எவ்வளவோ சோகத்தோடு வந்திருப்பான், பல பிரச்சனைகளோடு வந்திருப்பான். ஆனால் குருவுக்கு பாத பூஜை பண்ண உடனே பல பேர் நான் பார்த்துருக்கிறேன், பாத பூஜை பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது நடந்தது அது நடந்தது எல்லாம் அவனுடைய ஆற்றல் தான் அதை செய்விக்கிறது. இப்போ சில பெரியார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க மனிதனுக்கு மனிதன் பாதத்தை வணங்குவது சரியல்ல, அது சாதாரண மனிதனுக்கு பொருந்தும். ஆனால் ஒரு ஆன்மீகத்தில் பக்குவம் அடைந்த ஆத்மாக்களை வணங்குவதில் தவறில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னு கேட்டால் ஆசி பெறுதல் என்பதே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். எவன் ஒருவன் ஆசி பெறுகிறானோ அவனுடைய வினைகள் அந்த நொடியே நீங்கி போகிறது. எத்தனை 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 பிரச்சனைகளுடைய மனிதர்கள் வருகின்றார்கள். அத்தனை பேருக்கும் அவர்கள் குருமார்கள் அருளாசி பண்ணுகின்றார்கள். இங்கே குரு என்பது மானுட வடிவிலே மானுட சட்டையை தாங்கி பரம்பொருளே குருவாக வருவது தான் இங்கே ரொம்ப விசேஷம். அப்படி அம்மாவே ஒரு ஆதி சக்தியாக இருக்கக்கூடியவளே குருவாக வருகிறாள் என்று சொன்னால் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் உணர்ந்தவர்கள் தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். புரியுது? சாதாரண நிலையில் பேசும் பொழுதே அவர் நம்ம போல தானே பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைப்பாங்க. கூட 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 அவர்களோடு பழகும் பொழுது தான் அதை பக்குவப்படுத்தி நான் சாதாரண மானுடன் அல்லன், நான் பரம்பொருள் என்பதை குருவே உணர்த்திடுவாங்க. இப்போ ஒரு குருக்கிட்ட 3 சிஷியர்கள் இருந்தாங்க. அந்த 3 பேரும் குருக்கிட்ட கூடவே வராங்க. ஒரு சிஷியன் சொல்கிறான், நாம் சாப்பிட்ற மாதிரி தானே குருவும் சாப்பிட்றாரு, நாம் செய்கிறது தானே குருவும் செய்கிறாரு, நம்மளை விட குரு எப்படி உயர்ந்தவர், அவர் பாதத்துக்கு போய் நம்மளாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமேன்னு ஒரு சிஷியன் கேட்குறான். அதற்கு இது குரு தெரியாமலா இருப்பார். மாலை நேரம் அப்படியே 3 பேரை கூட்டிகிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் ஒரு இரும்பு பட்டறை, கொல்லன் பட்டறை, அங்கே நல்லா தலை இரும்பு கொதிச்சிட்டு இருக்குது. குரு அனுவர் ஒரு கரண்டியை போட்டு அந்த கொதிக்கிற இரும்பு எடுத்து வாயில் ஊற்றுறாரு. அந்த இரும்பு குழம்பை அப்படியே குடிச்சிடுறாரு. இவங்க 3 பேரும் பார்த்தான், ஐயோ குரு குடிச்சிட்டாரு, நம்மளால் குடிக்க முடியாது, எல்லாம் வெந்து போயிடும்னு சொல்லி குரு வேறுபட்டவர், நாம் வேறங்கிற உணர்ந்துக்கிறான். அதனால் குரு செய்கிறது எல்லாத்தையும் நாம் செய்யணுங்கிற அந்த அளவுக்கு தன்னை குரு உயர்த்துவார். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய பணிவு இருக்கிறத எப்போதுமே பணிவு இருக்க வேண்டும். அதனால் அம்பாளுடைய பாதத்தில் பார்த்திங்கன்னா 7 உலகங்களும் அம்பாளுடைய பாதத்தின் சுண்டு விரலின் நுனியிலே தான் அத்தனை உலகங்களும் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் என்னன்னு கேட்டால், அவள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். த யூனிவர்ஸ், தி எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் முழுவதும் அவளுடைய சக்தி தான் இருக்குது. அந்த சக்தியை சில பேர் குரு மானுட சட்டையில் உட்கார்ந்துக்கிட்டே இருப்பாங்க. உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், உள்ளே என்ன இருக்கிறதுனா அந்த அம்பாளுடைய சக்தி உள்ளே இருக்கும். அதை நீங்கள் பாத பூஜை பண்ணும் பொழுது எல்லாருக்கும் அவர்கள் அனுமதி கொடுக்கறதில்ல. சில பேரை நீ பாத பூஜை பண்ண வேண்டாம் ஃபோன் அனுப்பிச்சிடுறாங்க. சில பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. எல்லாருமே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது இல்லை. சில பேர் நேற்று 2 நாளுக்கு முன்னே ஒரு அம்மா வருது. என்ன அம்மா கேட்க, பொழுதுபோக்குக்காக வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குது. அது சிரிக்குது. ஆமாம் இவங்கெல்லாம் வந்தாங்க, நானும் அப்படியே பஸ்ஸில் சிரிச்சுக்கிட்டே வந்தேன் அப்படிங்கிறது. ஒரு 2 மணி நேரம் கழித்து சுவாமி மலைக்கு போகுது.
சுவாமிநாத சுவாமி போய் தரிசிக்குது. வெளியில் வரும்போது அவங்க வீட்டுக்காரருக்கு 1,00,000 ரூபாயில் வேலை கிடச்சிருச்சான். உடனே ஃபோன் பண்ணது, குருவை பார்த்துட்டு பாத பூஜை பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு 1,00,000 ரூபாயில் வேலை கிடச்சிருச்சு. அப்போ நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதும் பாத பூஜை தான். எல்லாரும் ஒன்று இணைந்து ஒரு குடும்பமாக இருந்து பாத பூஜை செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த கோழி குஞ்சானது தனித்தனியாக மேய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கழுகு நன்றாக பார்த்து விடும், அடிச்சிட்டு போயிடும். ஆனால் குருவினுடைய அரவணைப்பில் அந்த குடும்பம் வந்துட்டுதுன்னா வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு எந்தவித கஷ்டமும் வராது. அதான் சொல்லுது, நீ எப்பொழுது துன்பம் நேருகிறதோ உடனடியாக என்னுடைய அருள் என்ற சிறகுக்குள்ளே அடைக்கலம் அடைந்து விடு. அப்போ குருநாதருடைய திருவடியிலே நீ அடைக்கலம் அடைஞ்சிட்டின்னா உனக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. ஒருத்த வர 10/6/2023 சாயந்தரம் நிறைய பேர் பாத பூஜை பண்ணுறாங்க. அப்போ அவனும் பாத பூஜை பண்ணுறான். அவனுடைய ஏக்கம் குருநாதருக்கு தெரியுது. பல நேரங்கள் அதை வெளியில் சொல்கிறதில்ல. அவன் சொல்கிறான், செலவுக்கே பணம் இல்லை, செலவுக்கு பணம் கிடையாது, எனக்கு வர வேண்டிய பணம் வரலை, இது அம்மா தான் வரவழைக்கணும் அப்படின்னு. நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல பாத பூஜை பண்ணிட்டு படி இறங்கிட்டு கீழே போனவன் 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் வரான். எப்படியாவது எனக்கு பணம் வந்துட்டால் வரும், நல்லது, செலவுக்கு இல்லைங்கிறான். திரும்ப போகிறான், மறுபடியும் 2வது முறை வரான். நீ போ, நாளைக்கு காலையில் 11 மணிக்கெல்லாம் உனக்கு செய்தி வரும் அப்படின்னு குருவாக இருக்கக்கூடிய அம்மா சொல்கிறா. ஏன்னா கருணையினால் சொல்லுது. அவன் பாத பூஜை பண்ணிட்டான், அவனுக்குரிய பலனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவுடனே அவன் அன்றைக்கு முழுவதும் விழாவில் கலந்துக்கிட்டு இரவு முழுவதும் ட்ராவல் பண்ணி பெங்களூர் போயிடுறான். போய் இரவு அசதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு காலையில் தூங்கிட்டு 11 மணி வரைக்கும் தூங்கியிருக்கான். ஒரு ஃபோன் வருது, எடுத்து பார்க்குறான். பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு, உன்னுடைய கணக்கில் 1 கோடி ரூபா கிரெடிட் ஆயிடுச்சு. 1000 10,000 இல்லை, 1 கோடி ரூபா. ஃபோன் வருது அங்கேருந்து. யார் என்ன அழுகுரல் தான் எனக்கு கேட்குறத ஒளி ஒன்றும் இல்லை. அம்மாக்கிட்ட கொடுத்து யாருன்னு கேளுன்னா, நான் தான் இப்போ இன்னார் பேசுகிறேன், எனக்கு வராமல் இருந்த இது 20% கமிஷன்லாம் கேட்டாங்க, 1 பைசா செலவில்லாமல் என்னுடைய 1 கோடி ரூபா வந்துட்டது. அப்போ பாத பூஜைக்கு உன்னுடைய பொருளாதார நிலையை சீர் செய்கிறது. அப்புறம் ஒரு அம்மா ரொம்ப ஏழ்மை, அது வருது, எனக்கு மெடிக்கல் சீட்டு என் மகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பாத பூஜை பண்ணிட்டு போகுது. அப்போவும் குருநாதர் பேசாமல் இருந்துடுறாங்க. கடைசியில் பார்த்தா அது நீட்டில் எழுதி கிடைச்சி. அப்போ உலகியல் தேவைகள் அனைத்தும் பாத பூஜையில் நிறைவேறுது. இன்னொன்று, இந்த உலகியல் தேவைக்காக மட்டும் குருநாதர்கள் அந்த பாத திருவடி பூஜை செய்யும் அப்படின்னு சொல்கிறதில்ல. இதன் மானை காட்டி மானை பிடிப்பது போல் இவர்கள் இப்படியெல்லாம் கொடுத்துட்டு இவனை ஞான பாதையில் அழைச்சிட்டு வரணும், மெய்ஞான பாதைக்கு வரணும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுவெல்லாம் குரு ஆன்மீகத்தில் அவர்களை உயர்த்துகிறார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துகிறார்கள். அதைத்தான் இந்த மஸ்கட்லேருந்து ஒரு அம்மையார் பேசுது. அவன் சொல்லுது, உனக்கு வேண்டிய காட்சியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு குழந்தை வடிவத்தில் அம்மா காட்சி கொடுத்துருக்கு. சித்தர்கள் இப்படியெல்லாம் காட்சி கொடுப்பாங்கன்னா, குழந்தையாக, பாம்பாக, இப்படியெல்லாம் காட்சி கொடுப்பாங்க. அந்த அம்மா சொல்லிடுச்சு, பாம்பாக வந்தால் என்னால் பார்க்க முடியாது, பயந்துருவேன் அப்படின்னு சொன்னதுனால குழந்தையாக போய் காட்சி கொடுத்துரு. அதுக்கப்புறம் கனடாவில் ஒரு அம்மாவுக்கு போய், நீ பாத பூஜை பண்ணிக்கோ, நீ நேரில் வான்னு சொல்லியிருக்கு. அந்த அம்மா பாத பூஜை பண்ணிவிட்டு மறுநாளே டிக்கெட்டு புக் பண்ணி 20 மணி நேரத்தில் இங்கே வந்து சேருது. இதெல்லாம் எதற்காக என்று கேட்டால், உன்னை பக்குவப்படுத்துவதற்குத்தான். உன்னுடைய பிரச்சனைகள் என்ன இருக்குது? குடும்பத்தில் குடும்ப பிரச்சனை, விவசாயத்தில் விவசாய பிரச்சனை, படிப்பில் படிப்பு பிரச்சனை, இப்படி எல்லா மக்களும் எல்லா விதமான பிரச்சனையும் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் எந்த டாக்டர்கிட்டையும் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இது அருளினாலே தீர்க்க வேண்டிய பிரச்சனை. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கே, சில இது அருளினாலே தான் தீர்க்க முடியும். சில பிரச்சனைகள் இருக்குது, அவங்க கூட்டிகிட்டு வராங்க. அம்மா என்ன பண்ணியிருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பேசுது அந்த பெண்ணுக்கிட்ட. பேசினதுக்கப்புறம் அது பாதத்தில் விழுந்து வணங்கி, அம்மா அது என்னென்ன நடந்ததுங்கிற விவரத்தை எல்லாம் சொல்லிடுது. உடனே அது நான் வெளிநாட்டில் இருந்தேன், எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குது. அப்போ குருவானவர் முக்காலமும் உணர்ந்தவர். அதனால் அவர்கள் அந்த பாதத்தில்
அதில் வந்து என்ன ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது. ஒவ்வொரு குருநாதர்கிட்டையும் ஒரு லைட் இருக்குது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் அந்த ஆரா அப்படின்னு சொல்கிறான். ஒரு லைட்டு வள்ளலாரை பார்த்தோன்னா பின்னாடி ஒரு ஒளி வட்டம் இருக்கும். அது மாதிரி எல்லா ஞானிகள்கிட்டையும் குருக்கிட்டையும் ஒரு பெரிய லைட் இருக்குது. அது எது வரைக்கும் இருக்குன்னா அதனுடைய பாயிண்ட் வந்து பாதத்தில் பெருவிரல் இந்த 5 விரல்கள்லையுமே இருக்குது. அதை இந்த சீடனான் வரும்போது அவனுக்கும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறாங்க, பாத பூஜை பண்ணும் பொழுதே அவர்கள் பார்வைப்பட்ட மாத்திரத்தில், அவர்கள் கைப்பட்ட மாத்திரத்தில் அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருது. என்ன வினை மூட்டை ஒவ்வொருத்தரும் வச்சுருக்கிறான், அதை தீர்க்கவே முடியாது. என்ன இந்த கர்மா, பாஸ்ட் கர்மா இருக்க தீர்க்கவே முடியாது. அது எப்படின்னா எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் ஏ ரியாக்ஷன், எதையும் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க இந்த சித்தர்கள் அப்படின்னு கேட்டால், நெல் மூட்டை அப்படியே தான் இருக்கும், அவனுடைய வினை அப்படியே தான் இருக்கும், அதனுடைய பொட்டன்சி போயிடுங்கிறான். முளைக்கும் தன்மை இருக்கே அதை அவிச்சிருவாங்க. இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான், அவ்வளவும் பாவங்கள் செய்திருக்கிறான், வர்றான் அப்படின்னு கேட்டால் அவனுடைய பாவங்களை எல்லாத்தையுமே அவிச்சிருது. அதனால தான் அந்த பாத பூஜையானது சொல்கிறாங்க, எல்லா நதிகளுடைய புனித தீர்த்தமும் பாதத்தில் இருக்கிறது. புரிஞ்சுக்கோங்க, நதிகளுடைய புனித தீர்த்தம் சொல்கிறோமே, கங்கை காவேரி எல்லாம் சொல்கிறோமே, அத்தனை புனித நதிகளில் நீ நீராடும் பலனை குருவினுடைய பாதத்தை தொட்டால் கிடைக்குங்கிற. புரியுதா உங்களுக்கு? குருவினுடைய பாதத்தை தொடும் பொழுது நதிகளினுடைய புனித தன்மை இருக்கே எல்லாமே கிடைச்சி போயிடும். அம்மா இப்போ காசிக்கு கூட்டிகிட்டு போச்சு இவங்களெல்லாம், அங்கே போய் என்ன சொல்லிது பாருங்கள். நதி கரையிலே அமர்ந்து, இங்கே கங்கை ஓடுற இடத்துல கடைசி படியில் அம்மா போய் உட்காந்துட்டு இப்போ இந்த நதி கங்கையினுடைய தீர்த்தத்தை எடுத்து எனக்கு பாத பூஜை பண்ணேன். அப்போ அவங்க அங்கேருந்து பாத பூஜை பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம் இதில் இருக்குது அப்படின்னு கேட்டால், கங்கை நீர் மிக புனிதமானது. அந்த புனித நீர் கொண்டு நீ எனக்கு பாத பூஜை பண்ணும் பொழுது உனக்கு இந்த பிறவி அற்றுப்போகிறது, இனிமேல் உனக்கு மறுபிறவி இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு இடத்துக்கு வந்தவொடனே செருப்பை கழட்டி தூக்கி போட்டுடுச்சம்மா, போட்டுட்டு வெறுங்காலோடு நடக்குது. எல்லாம் இவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க, ஏன் வெறுங்காலோடு நடக்கு, செருப்பை விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்லுது, இங்கே இந்த ஒரு பௌர்ணமி நாளில் வருஷத்துக்கு ஒரு முறை பெண்கள் யாரும் கங்கை கரைக்கு வருவதில்லை. இந்தியா முழுவதும் வெளிநாடுகளில் இருக்க அகோரிகளும் மற்ற சித்புருஷர்களும் இங்கே வருவாங்க. எல்லாரும் கூடார அமைச்சுக்குவாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கூடுவார்கள். அதில் எப்படி ஆனாலும் 500-1000 பேர் சித்தி ஆயிடுவாங்க. அந்த சித்தியானவர்கள் உடலை இந்த கங்கை கரை வர ஸ்லாப் போட்டு வச்சுருக்கான். அந்த ஸ்லாப் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே அப்படியே வச்சு மணலை போட்டுட்டு அப்படியே மூடிடுவாங்களாம். அவர்கள் இங்கே இன்னும் 5 அடியில் தள்ளி இருக்கிறாங்க. அவர்களை செருப்பு காலோடு மிதிக்கக்கூடாது. அவர்களெல்லாம் குருநாதர்கள், அவர்களுடைய திருவடி, நம்முடைய திருவடி அவர்கள் மேலே படக்கூடாது. அப்படி அவ்வளவு புனிதமான இடத்துலையும் அம்மா திருவடி படுது. அப்போ திருவடி படும் பொழுது அந்த இடமும் புனிதமாகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. வெண்மையும் மென்மையும் கைகோர்க்கும் தருணம், கோடையும் குளிர்காலமாகும். சம்மர் ஸ்பெஷல் பியோர் காட்டன் ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ்.